14 அவர் எப்படி தொடங்குறார் என்று கேட்டா, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆண்டவருக்குள்ள வந்து விட்டோம், ரசிக்கப்பட்டுவிட்டோம், அவருக்குள்ள வாழுகிறோம், என்ன சொல்றது, ஆண்டவரை நல்லா என்ஜாய் பண்றோம், நமக்கு ஒரு சமாதானம் தர்றார், ஒரு ஆறுதலை தருகிறார், இல்லைன்னா நமக்கு பல காரியங்களை செய்கிறார், இல்லைன்னா நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தேவையை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதுல இருந்து கொஞ்சம் வளரணும். அதுல இருந்து ஆண்டவர் எங்களை எதிர்பார்க்கிற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போகணும். நம்ம எதிர்பார்க்கிறது ஆண்டவர் டெய்லி என்ன செய்கிறார். அந்த ஆண்டவரும் எங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வளரணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும், வளரணும். சரி, இந்த வசனத்துல அப்படி 15 கடைசியில அவர் முடிக்கிறார். எப்படின்னு சொன்னா, அப்படி என்ன செய்தார். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி? அப்ப உடனே நம்ம மேல வாசிச்சோம் என்று சொன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மீட்பராகவும் போதகராகவும் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அப்ப எப்படி செய்தார்? ஆண்டவருடைய ஆவியானவர் அங்க ஒரு ஒழுங்கை என்ன செய்கிறார். ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய நகரம் இந்த எபேசு. விசுவாசிகள் ஒரு மாறுபட்ட சமூகமாக அங்க இருந்தாங்க. அங்க அர்டோமிஸ் என்கிற ஒரு கோயில், அடுத்தது தத்துவ போதனைகள் நிறைந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை எங்க இருக்கு. எங்க இப்ப இந்த எழுதுற இடத்துல இருக்கு. அதுக்குத்தான் அவர் என்ன செய்கிறாருண்டா, அங்க அதனால அவங்க பலவிதமான காற்றுல என்ன செய்யறாங்க, காற்றுண்டா சூழ்நிலைகளுக்குள்ள அவங்க அகப்படுறாங்க. அப்ப அங்க ஒரு ஒழுங்க செய்துட்டு அவர் என்ன செய்யறார், இந்த காரியத்தை எழுதி அவங்கள ஒழுங்குபடுத்துறாரு. நீங்க இப்படித்தான் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்க ஒழுங்கு செய்கிறார். அதுக்குத்தான் அங்க பவுல் அதை எழுதிட்டு அந்த ஊழியர்களை எல்லாம் இப்படி செய்தார். அப்ப அந்த ஊழியர்கள் எல்லாம் ஏற்படுத்தினார். இப்ப கவனிங்க, அவர் அப்படியெல்லாம் ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீங்க அதுக்கு முதல் 12வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. முதலாவது என்னது? அவர் முதலாவது எழுதுறார் என்னது? பரிசுத்தவான்கள் என்ன செய்யலாம், என்ன டாப் லெவல்ல இருக்கிறார்கள், சீர் பொருந்தும் பொருட்டாகவும். அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தின், இரண்டாவது ஆண்டவருடைய என்னது, சுவிசேஷ ஊழியத்தை அந்த வேலைக்காக. அடுத்தது என்னது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, ஓஹோ, கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபை என்ன செய்யணுமா, பக்தி விருத்தி அடையும்படிக்குத்தான் அவர் இந்த ஊழியங்களை என்ன செய்திருக்கிறார், இந்த ஊழியங்களை எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம இதுல இருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். பொதுவிலேயே ஊழியர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், சபை அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யும், நம்மள ஒரு ஃபேக்டரி உருவாக்கும். ஃபேக்டரியில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை என்ன செய்வாங்க, அதை தேய்ச்சோ ஏதோ ஒன்று செய்து அதை வெட்டி கொத்தி அதை என்ன செய்வாங்க, உருவாக்குவார்கள். உருவாக்கும் போது சில தவறு என்ன செய்யும், உடையிறக்கும் வாய்ப்பு உடைஞ்சிரும். அப்ப நம்ம இந்த ஊழியங்கள், இந்த காரியத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இவைகள் நம்மள சபையை நம்மளை சபையண்டா ஓகே, நம்மள தானே, அப்புறம் என்ன, பில்டிங் இல்ல தானே, பக்தி விருத்தி அடையத்தக்கதா அதை என்ன செய்யும், வழிநடத்தும். என்றைக்கும் நம்ம பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் வருகிற இல்லைண்டா போதிக்கிற இல்லைண்டா காரியம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எப்படி சொல்றது, கேட்ச் பிடிச்சிடணும். அதை நம்ம உள்வாங்கிடணும், அதை நம்ம எடுத்துடணும், அதை மெமரியில பதிச்சிடணும்.
ஏனென்ற ஆண்டவருடைய நோக்கம் அதுதான், சபையின் நோக்கம். அது எங்களை என்ன செய்யுமா? பக்தி விருத்தி அடைய செய்யும். அப்ப அதுக்குத்தான் இந்த 5 வகையான ஊழியங்களை என்ன செய்திருக்க ஆண்டவர் செய்திருக்கிறார். நான் நல்ல உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்னொண்டா என்ன செய்தார்? தெரிஞ்செடுத்தா. இயேசு கிறிஸ்துவ கவனிச்சு பாருங்க. அவங்க ஒரு தான் என்ன செய்யறார்? தெரிஞ்சு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு போதிக்கிறார், எல்லாம் செய்கிறார். அவங்களுக்கு தெரியும் யாரு தங்களுக்கு புறப்பட்டு வந்த சீசர்களாம் தெரிஞ்செடுக்கிறார் தானே. இயேசு கிறிஸ்து தான் தங்களுடைய என்னது? தலைவர். ஆனா அவருடைய அந்த மரணம் வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னு கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட மரணம் வரைக்கும் அவங்க அந்த 12 பேரும் என்ன செய்தாங்கன்னு கவனிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியல. அதை விட இயேசுவுக்கு ஒரே உபதேசம். பேதுருவை பாருங்க, அட்வைஸ் பண்றது, அது சொல்றது, இது சொல்றது. இயேசுவே உமக்கு இது என்ன செய்யக்கூடாது, நடந்துடக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஒரு கட்டத்துல இப்படியே இருக்க பேதுருவுக்குள்ள இப்ப என்ன வந்துட்டு? பிசாசு உள்ள வந்துட்டு இயேசு திரட்டி விட்டார். புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது எல்லாம் ஓடிட்டான், ஒரு தரம் இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு தினம் சோமில கொண்டு வர்றாங்க. அவன் தீயிலே வங்கை மிஞ்ச என்ன செய்யறான்? போறான். அவங்க என்ன செய்யறாங்க? திரட்டி பாக்குறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல. அப்பதான் அவங்களுக்கு போதிச்சாரே, மலையை பார்த்து என்ன செய், எத்தனையோ அற்புதங்களை பாக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல. சோ இந்த ஊழிய மெதட் இருக்குதானே, 5 வகையான ஊழியங்கள் இருக்குதானே. அதாவது எந்த சபையில யார் இருந்தாலும் உங்களுக்கு ஓகே, அவங்கள்ட்ட இருந்து வருகிற ஒவ்வொரு சீர்திருத்தமா பொருத்தமா ஏதோ உண்டு, இவைகள்ல நம்ம கவனமா இருக்கணும். அதுதான் எங்களை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவோடயே இருந்தவங்களால என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. அவர் கூடி ஒன்று போறார் 3 பேரை தெரிஞ்செடுத்து என்னதுக்கு? ஜெபிக்கிறதுக்கு. அவர் சொல்லித்தானே பாக்குறார். 1 மணி நேரம் என்ன செய்யுங்க செய்தாங்களா? கடைசி வரைக்கும் முடியல. இயேசுவோட இருந்த, இயேசுவால் தெரிவு செய்த சீசர்களாலேயே முடியாம இருக்கும் பொழுது நமக்கு மிக கடினமா இருக்கும். அங்கதான் ஒருவருடைய வளர்ச்சி வெளிப்படும். அங்கதான் ஒருவர் உருவாக்கப்படுவார். அங்கதான் அவர் என்ன செய்வார்? அவருடைய அழைப்போ அவருடைய காரியங்களோ கடந்து வருவார். உலகத்துல எங்க போய் என்ன நீங்க இதண்டினாலும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். மேற்படிதலுக்கு முன்னானதா என்னது? கீழ்ப்படிதல். இதுதான் ஆண்டவருடைய பேசிக். ஆண்டவர் பவுல் இந்த காரியத்தை எழுதி அழகா எங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கடைசியில இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரிச்சிட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்துட்டார். திரும்ப போறார். எங்க? இவங்க யாரு? சீசர்கள்ட்ட போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இப்ப என்ன செய்யறார்? உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை என்ன செய்யறார்? வெளிப்படுத்துறார். இப்பதான் அவனுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது. நான் சொல்லும் வரைக்கும் மேல் வீட்டுல போயிட்டு என்ன செய்யுங்க, காத்து கொண்டிருங்க என்றார். அவங்க போய் மேல் வீட்டுல காத்து கொண்டிருந்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், தொட்டார். அதுக்கு பிறகு இயேசுவோடு இருக்கும் வரைக்கும் எந்திரிச்சா இருந்தவங்க, கீழ்ப்படியாமலோ ஏதோ ஒன்று செய்யாம இருந்தவங்க எல்லாம் அதுக்கப்புறம் உலகத்தை கலக்கினார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? அவங்க உலகத்தை கலக்கினார்கள். அதனால எங்களுடைய சிந்தையில ஒரு காலமும் இந்த ஊழியங்களுக்கு எதிராக எங்களுடைய சிந்தனை எழுப்பப்படக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஊழியங்கள் இருக்குதானே, எல்லாம் நமக்கு மேலான அதிகாரங்கள் இருக்குதானே. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கொஞ்சம் பேர் ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க, இப்ப எனக்கு படிப்பிக்கிறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. சில நேரம் அவங்க சொல்றது எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய அதை ஏற்றுக்கொள்ளாட்டி கூட பரவாயில்ல. ஆனா சிந்தனையில் அவரை குறித்து ஒரு அந்த ஒன்று வளர நான் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. கடிஞ்சு ஜெபிக்கணும், உபவாசம் போட்டு ஜெபிக்கணும்.
இல்லாவிட்டா இயேசு எப்படி மரிச்சா பிறகுதான் இவங்க எழும்பினாங்களோ அதே போல எனக்கு கொடுக்கப்பட்ட, இல்லைன்னா எனக்கு படிப்புக்கிறேன், இல்லைன்னா நான் உங்களுக்கு இருக்கிறேன்னு வைங்களேன், இன்றைக்கு நான் 70 65 மண்டையை போடுவோம். அதுக்கு பிறகுதான் என்ன செய்வோம்? எழும்பி ஒரு காரியத்தை செய்ய முடியும். கடைசி வரைக்கும் எங்களோட சிந்தனையில இடத்தை கொடுத்தோம்னு வைங்க, அது விடாது, அது போராட்டே இருக்கும். இது அங்க இந்த பிரச்சனை, இது இங்க இந்த பிரச்சனை, அது இது. இயேசு அப்படித்தான் அவங்க செய்யறாங்க. அவங்க போயிட்டு என்னது ஒரு ஒரு பெண்ணோட அவர் காய்ச்சிட்டு ஏதோ செய்து நிற்கும் போது சாப்பாட்டு விஷயம் வரும்போது இவன் என்ன செய்யறாங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவளை என்ன செய்யிருப்பாள்? சாப்பாடு கொடுத்துருப்பாள். நீங்க நான் எப்பவுமே ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது இயேசுவையும் 12 சீசரையும் எடுப்பேன். எடுத்துட்டு அதை தியானிப்பேன். தியானிக்கும் பொழுது ஆவியானவர் அதில் இருந்து ஒரு விடுதலையை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். ஒரு வாழ்க்கையில இந்த ஊழியங்கள் இருக்குதானே, அதுக்கு எதிராக சிந்தனையில எந்த காரியமும் வளர விட்டுறக்கூடாது. இதுல 5 வருஷம் ஊதியங்கள் வாய்ச்சந்தானே, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த காரியமெல்லாம் வாய்ச்சந்தானே. இதுக்கு எதிராக எந்த காரியங்களும் வாசிக்க என்ன சொல்லிட்டு வளர விட்டுறக்கூடாது. ஆனால் கனியை பார்க்கணும். கனி இருக்குதானே, என்னுடைய கனியை என்னுடைய நான் இப்ப எல்லாம் சேர்த்து சொல்றேன், வேர்ல்டு பூரா அவங்களோட கனிகளை நம்ம பார்க்கணும். கனியை பார்த்துட்டு, உதாரணத்துக்கு என்ன பாக்குறீங்க, கனியை பாக்குறீங்க, பார்த்துட்டு பாஸ்டர் உங்க கனியில இப்படி இப்படி எல்லாம் இருக்கு என்று சொல்லி என்ன செய்யலாம்? அவர் கேட்கக்கூடிய பாஸ்டர்னா சொல்லணும், கேட்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. நமக்கு தேவையில்லாம் வேலைப்படுது. ஆனா அவங்களோட ஊழியத்துக்குள்ள போறதுக்கு சிந்தனை விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்? அது எங்களை வளர விடாது, வளர்க்காது. நல்ல கவனிங்க, இந்த சிந்தனை ஊழியங்களுக்கு எதிராக பயங்கரமா போராடும். ஒரு காலம் எனக்கு எதிராக, என்னுடைய ஸ்பிரிச்சுவலுக்கு எதிராக, இல்லைன்னா உங்க ஊழியர் சேர்ந்தானே, இதுக்கு எதிராக உங்களோட சிந்தனையில எதையும் எழும விட்டுறாதீங்க. தயவு செய்து நீங்க அதுக்கு ஜெபிக்கணும், கடிஞ்சு உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். அது உங்களை உருவாக்காது. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார் அதை எதிர்த்து இதன்றதுக்கு. அப்படி யாரும் இல்லை சொல்றேன், ஓகே? அப்படி நீங்க விட்டுறக்கூடாது. அது கடைசி வரைக்கும் உங்களை உருவாக்காது, எழும்ப விடாது. அது யுத்தம் செய்து கொண்டிருக்கும். இது ஒரு பெரிய போராட்டம், இது ஒரு பெரிய யுத்தத்தை அது எங்களுக்கு என்ன செய்யும்? ஏற்படுத்தும். நம்ம அதுக்கு ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் பவுல் என்ன செய்யறார்? நம்ம என்ன செய்யக்கூடாது? குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. நம்ம ஒருவர் என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்வதற்கு, காரியங்களை செய்வதற்கு. நம்ம மனுஷர் பலவீனமானவர்கள். இன்னைக்கு திருவிருந்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப திருவிருந்தினுடைய மெயின் காரியம் என்னன்னா ஐக்கியம். ஆண்டவர் வரும் வரைக்கும் அவருடைய சபையில நம்ம ஐக்கியத்துக்குள்ள உடன்படிக்கை தான் அது எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது, வஞ்சிக்கிற கேதுவான தந்திரங்கள், பலவிதமான காற்றினாலே அலைகளினாலே அடிபட்டு அலைகிறவராமல் அன்புடன். சரி, அடுத்த காரியம் அவர் சொல்றார், அன்புடன் என்ன செய்யட்டாம்? ரொம்ப முக்கியமானது, கவனிங்க. எங்களுக்கு சத்தியத்தின் மேல ஒரு லவ் இருக்கணும். சத்தியம் என்றா என்னன்னு உங்களுக்கு புரியுதானே? சத்தியத்தை நம்ம லவ் பண்ண பழகணும். நமக்கு இப்ப கணவன், மனைவி லவ் பண்ண, எல்லாம் பிள்ளைகள், இதெல்லாம் என்ன செய்யுது? நமக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வருகுது, தெரியுது, இதெல்லாம் தெரியுது. நான் ரொம்ப தயவா கேட்கிறேன், சத்தியத்தை லவ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு உபதேசம் வருதுண்டா, இதை லவ் பண்ணுங்க. லவ் என்ன செய்யும்? என்ன வேணாலும் செய்வேன், என்ன நான் மாத்திக்கொள்ளுவேன். எனக்கு பயங்கர லவ் ஒரு ஆள் மேல. நான் என்ன செய்வேன்? என்ன வேணாலும் செய்வேன். அதுவும் எங்கிட்ட நாட்டுல, ஆசியாவில் இந்த லவ்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதை வச்சு சொல்றேன்னா, தற்கொலை எல்லாம் செய்யறாங்க. இங்க யாராவது செய்யறானா? இல்லையே. சோ நம்ம இவ்வளவு லவ்ல வளர்க்கிற நாம எங்கட சந்ததி ஒரு லவ் சந்ததி, அன்பு காட்டுற சந்ததி. நம்ம சத்தியத்தை அன்போட நேசிங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், இதை நீங்களே வாசிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன செய்யிருக்கும், கிடைச்சிருக்கும். பரவாயில்ல, நான் இதை பிரசன்ட் செய்யறேன். அப்படி வாசிக்கும் பொழுது, இப்ப நான் சொல்வதை காட்டில் நீங்க வாசிச்சு ஒன்றை லேர்ன் பண்ணுவீங்க தானே. அது இன்னும் உங்களுக்கு என்ன தரும்? அன்பை தரும். அதை லவ் பண்ணுங்க. இதில இருந்து நீங்க எல்லாரும், நாங்க எல்லாரும் சத்தியத்தை லவ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளணும், ஒரு விருப்பத்தோட கைக்கொள்ளணும் சத்தியத்தை. அவர் சொல்லிட்டா, இவர் சொல்லிட்டா, அவர் பாப்பார், இவர் பாப்பார். நான் இயேசுவை லவ் பண்றேன்,
அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறேன். அதை நான் என்ன செய்யறேன்? அக்செப்ட் பண்ணி இருக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்றேன். ஆண்டவரே, உமக்காக எனக்கு எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதி இருக்காதுன்ற அந்த வார்த்தையை நான் இப்ப லவ் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு அது முடியும். ஆனா நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, உமக்காக நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உங்களுடைய சத்தியத்தை லவ் பண்றேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க உள்ளத்துல சத்தியங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது 16 வாசிங்க. 16வது வசனம் குயிக்கா. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரி, அடுத்த காரியம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 16வது வசனத்துல தன் தன் அளவுக்கு தக்க, தன்னுடைய அளவுக்கு தக்க. அதாவது இந்த காரியத்தை நான் போன முறை சொல்லிட்டேன், ஆண்டவர் தான் அறிவார். இதுல நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவர் என்ன சொல்றது, என்னட்டு எதிர்பார்க்கிற மாதிரி உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். எதிர்பார்க்க மாட்டார். அதே மாதிரி இதுல இருக்கிற அவர்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி அவங்கள்ட்ட இல்ல. நீங்க ஒண்ணு வேணாம், இப்ப நம்ம ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், கொஞ்சம் நீங்க கற்பனை செய்யுங்க. இதுல இருக்கிற எல்லாரையும் நீங்க மாத்தி கற்பனை செஞ்சு பாருங்க. யாரு சிஸ்டர் சாராட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி இப்ப யார்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். என்னட்டு எதிர்பார்க்கிற மாதிரி சாராட்ட எதிர்பார்க்க மாட்டார். அவங்களுடைய சூழ்நிலை அறிந்து வச்சிருப்பார், அவங்களோட பலவீனத்தை அறிந்து வச்சிருப்பார், அவங்க எந்த அளவுக்கு புரிந்து கொள்வார்கள் என்று அறிந்து வச்சிருப்பார். அதே மாதிரி யாரு, இதனாலதான் நம்மளோட தமிழாக்கள் தான் இந்த பழக்கம். இன்னொரு நம்ம போயிட்டு என்ன செஞ்சு விட்டுருவோம், நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கறது, அவரை பார்க்கறது. அவரை ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருப்பார், அவரை எப்படி நடத்துவார் நமக்கு என்ன தெரியாது. நான் தான் என்ன செய்யணும், என்னுடையதை என்னட்ட சில அதிக கணக்கு கேட்கலாம். ஏண்டா நான் இப்ப எனக்கு 2 தரம் வீட்டுல தியானிக்கிறேன், இங்க பிரசங்கம் செய்யறேன், நீங்க கேட்கறீங்க. அதனால உங்கள்கிட்ட 5 வீதம், என்னட்ட இப்ப சில நேரம் 95 வீதம் என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம் ஆண்டவர். அதை விட இந்த இடத்துல இருக்கிற நீங்க இப்ப இந்த பிரசங்கத்தை ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சு கொள்வீங்கன்றது ஆண்டவர் தான் தெரியும், எனக்கு தெரியாது. அது கேட்ட கெப்பாசிட்டியில அவர் என்ன செய்வார், அளவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு இதுவா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா கர்த்தர் இதை புரிந்து கொண்டு உங்களை நடத்துவார். அதே நேரத்தில் ஆண்டவர் இதயத்தை திறக்கிறாரு. அப்படி திறக்கிறாருன்னும் போது நீங்க என்ன செய்யணும், விட்டுக் கொடுங்க. அதான் சொன்னா லவ்வோட சத்தியத்தை கை கொள்ளுங்க. சரி, அடுத்தது அந்த 16வது வசனத்துல அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி. சரி பாரு, அன்பினால நமக்கு என்ன செய்யணுமா? அதான் முதல்ல சொல்லிட்டேன். எங்களுக்கு பக்தி விருத்தி என்ன செய்யணும், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் வளரணும். அது எப்படி வளரணும் இருக்கு? எஸ், லவ் பண்ணுங்க ஆண்டவரை, இந்த சத்தியத்தை லவ் பண்ணுங்க, அப்படி வளரணும். ஒருவேளை நீங்க சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன், எனக்கு பயத்துல பக்தி விருத்தி யாருங்கன்னு வைங்க, எனக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்யுங்க, ஒன்றுக்கும் அது என்ன செய்யாது, எனக்கு சொல்ல தெரியல பிரயோசனமா இல்லையா. ஆனா நீங்க ஆண்டவரை லவ் பண்ணி பக்தி விருத்தியில வளர்ந்து பாருங்க, நீங்க வேற மாதிரி உங்களை மாற்றுவார், ஆண்டவர் நடத்துவார். சரி, அடுத்தது சரீர வளர்ச்சி அப்படி இருக்காதுல. சரி, சரீர வளர்ச்சி இங்க தேவைப்பட்ட ரோமர் 8:29 எடுங்க. அடுத்தது சரீர வளர்ச்சி நல்லா கவனிங்க. நம்ம இந்த பக்தி விருத்தியில வளரணும்ன்றது எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் அங்கே காட்டுகிறார். நாம் என்ன செய்கிறோம், வளர்றோம். பேபியா பிறக்கிறோம் தானே, பிறந்து என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வளரல வைங்க, குழந்தையா பிறந்து கால் கை வளருது, சரீரம் வளருது, ஒரு கட்டத்துல எழுப்பி நிக்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம், அறிவு வளருது, அம்மா பார்த்து அம்மாண்டு கூப்பிடுறேன், அப்பா பார்த்து அப்பாண்டு கூப்பிடுறேன், எல்லாம் என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமா செய்யறேன். இதை செய்யலன்னு வைங்க, என்ன நல்லா கவனிங்க. ஆவிக்குள்ள நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் வளரணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர், நாங்க எங்களை புள்ள வளருது, புள்ள பிறந்துட்டு வளருது. இப்ப நம்ம என்னத்தை எதிர்பார்க்கிறோம் புள்ளைட்டு?
அந்தந்த மாசத்துல அந்தந்த இதை செய்யும். எனக்கெல்லாம் எத்தனை புத்தகம் தந்தாங்க. இந்த மாதத்துல இதை செய்யும், அதை செய்யும், இதை செய்யும், படிக்கணும், வளரணும், நல்லா இதணும். சாதாரண மனுஷர் நம்மளை இதை எதிர்பார்த்தால் ஜீவனை கொடுத்த கர்த்தர் என்னிடத்துல என்னத்தை எதிர்பார்ப்பார்? வளர்ச்சி எதிர்பார்ப்பார், வளர்ச்சி எதிர்பார்ப்பார், ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்ப்பார். இதுவே ஒரு மனுஷன் வளர்ச்சி எதிர்பார்த்தா, ஓ நீ வளரல, உனக்கு குண்டிக்கும், நீ போ, என்ன செய். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, தெரியுமா? ஆண்டவர் யாருக்கும் குண்டிக்கும் கொடுக்கறது இல்லை. அவர் இன்னும் நேசிக்கிறார். என் புள்ள என்ன செய்யும்? வளரும். அது இன்றைக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அது என்ன செய்யும்? என் புள்ள நல்ல ஒரு தகப்பனை எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம வளரும். அவர் அதை எதிர்பார்க்கிறார், அவர் அதை வாஞ்சிக்கிறார். கர்த்தர் எங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். சரி, நீங்க ரோமர் 8 இது வாசிக்கிறீங்களா? இல்ல நேரம் முடிஞ்சு நான் போறேன். வாசிங்க வாசிங்க. 29 8:29 ரோமர். அநேக சகோதரருக்குள்ளே முதல் பிறரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சரி, இப்ப எங்களை எதற்கு முன்குறிச்சிருக்கிறார், அழைச்சிருக்கிறார்? குமாரனுடைய சாயலுக்கு. அப்ப நம்ம எங்க நோக்கி வளரணும்? எஸ், வளர்ச்சி விளங்குதா? இதான் வளர்ச்சி. ஓகே, சரி. அடுத்தது இந்த அன்பு அப்படின்றதுக்கு அகாபே அப்படின்ற வார்த்தை பாவிச்சிருக்கிறாங்க. அதாவது கடவுளின் இயல்பை பிரதிபலிக்கிறது, தன்னலமற்றது, தியாக அன்பாகும். இதுதான் அதுல சொல்லப்பட்ட அந்த அன்புக்கு உரிய கரெக்ட் வார்த்தை. சரி, ஓகே. அடுத்த 14வது வசனம். நான் கொஞ்சம் இன்னைக்கு என்ன செய்யறது, கொஞ்சம் வேகமா போகும். 14. சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் பாசி பாசி என்ற டைம் ஆச்சு. 20 வரையும் பாசி. அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 20. ஓகே, சரி. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நான் ஷார்ட்டா போறேன். என்னத்துக்கு எழுதியிருக்கின்ற உதாரணத்துக்கு விக்கிர ஆராதனை குறித்து இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி, அது சம்பந்தமான காரியங்களை அவர் அங்க என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். விசுவாசிக்கும் புறஜாதிக்கும் இடையில இருக்கிற வேறுபடுத்தி அந்த காட்டுறார் பவுல். அடுத்தது ஒழுக்கம் சம்பந்தமானது, கிறிஸ்துவை குறித்த சகல போதனைகளையும் அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, இங்க எபேசுவில என்ன நடந்திருக்குண்டா, இவங்க நினைக்கிற ஒருவேளை முதலாவது அவற்றை கட்ட பிரயாணம் நினைக்கிறேன். அப்ப அவர் எல்லாத்தையும் என்ன செய்தார், ஆண்டவர் குறித்து சொல்லி எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு போயிட்டார். இப்ப திரும்ப அவங்களுக்கு என்ன செய்யறார், லெட்டர் எழுத்தானது. அதனாலதான் முந்திய நீங்க என்ன செய்யிருக்கிறீங்க, அறிஞ்சிருக்கீங்க. இப்ப நாங்களும் ஆண்டவர் என்ன செய்யிருக்கிறோம், முந்தி அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு என்ன செய்யறோம், அது கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போறோம், சீப்பு எடுத்துக்கிறோம். சரி, அதுதான் அவர் அங்க சொல்றாரு. இந்த 17 இருந்து 20 19 வரைக்கும் அது என்னத்தை குறிக்கிறது என்று கேட்டா, இந்த விக்கிரகங்கள் காரியங்கள் சம்பந்தமானதை அது என்ன செய்யுது, குறிக்கிறது. சரி, அடுத்தது 21. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்த 21. இதைத்தான் நான் சொல்லிட்டேன். 21 முந்தி அவர் என்ன செய்திருக்கிறார், சத்தியத்தை எல்லாம் போதிச்சு எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறாங்க. இப்ப அவர் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கிறார். 22. அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. 22 மட்டும்தான். சரி, 22 என்ன சொல்ல போறது, அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யுங்க, களைந்து போடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிம்பிள், இது ரொம்ப குழக்க தேவையில்லை. நம்ம ஒரு உடுப்பு என்ன செய்யறோம், போடுறோம், அதை என்ன செய்யறோம், கழட்டி அது ஊத்தப்படும் போது அதுக்கு
அடுத்த உடுப்பை போடுவோம், அதை துவைப்போம், காரியங்கள் செய்வோம். அப்ப அங்க என்ன சொல்றான்டா, முந்தின மனிதனை என்ன செய்யட்டான், களைஞ்சு போடட்டாம். ஆவிக்குரிய சீர்கேடுகள் இல்லைண்டா ஒழுக்க நெறிகள் இவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ வரும் பொழுது அதை நம்ம என்ன செய்யட்டான், களைஞ்சு போடட்டான். புதிய மனுஷனை என்ன செய்யட்டான், தரிச்சு கொள்ளட்டான். ஆண்டவர் அந்த கிருபை தருவார். கர்த்தருக்குள்ள நம்ம எங்களை டெய்லி என்ன செய்யணும், புதுப்பித்துக் கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை புதுப்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 23 24 வரைக்கும் வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 24. ஓகே, சரி கவனிங்க. இந்த பரிசுத்த வேதம் முழுவதுல ஒரு மைய புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதுப்பித்தல். நாம் என்ன செய்யணும், எங்களை புதுப்பிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்றது இந்த உலகத்துல வாழ்க்கிறோம், நம்ம மனுஷர்கள். அதனால தேவனுடைய சமூகத்துல புதுப்பிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம் வந்துட்டு, இல்லைன்னா துன்பம் வந்துட்டு, இல்லைன்னா ஒரு இடரல் வந்துட்டு, இல்லைன்னா ஒரு சோகம் வந்துட்டு, என்ன தெரியல, ஒரு இருதயத்தில் ஒரு பாரம் வந்துட்டு, இல்லைண்டா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, இல்லைண்டா நான் இதை புதுப்பிக்க கற்றுக்கொள்ளும். காலையில் எழும்பும்போது ஃப்ரெஷ்ஷாக எழும்பு பழகணும். ஆண்டவரே, இரவு படுக்கும் பொழுது இன்னைக்கு இப்படிலாம் நடந்துட்டு, ஆண்டவரே என்னொருத்தன் பேசிட்டான், இல்லைன்னா நான் ஒருத்தன் என்ன செய்யிட்டேன், பேசிட்டேன், இந்த காரியெல்லாம் செஞ்சுட்டேன், நாளைக்கு காலையில என்ன செய்யுங்க, காலையில் எழும்பி ஆண்டவரே புதுப்பிச்சிட்டீங்களா. அதான் அந்த அவர் அழகா பிரசங்கம் செஞ்சாரு. எனக்கு பாச மார்க்குஸ், பழைய மார்க்குஸை விட்டு தான் டெய்லி என்ன செய்யறாராம், புதிய மார்க்குஸை நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஆண்டோட்ட பிள்ளைகள் நம்ம எங்களை டெய்லி இந்த புதுப்பித்தல் ஒவ்வொரு நாளும் நடக்க வேணும். அடுத்தது 25 வாசிங்க. 25 இருந்து இப்படி போங்க பார்ப்போம். சோ நம்ம ஆண்டோட்ட பிள்ளைகள் என்ன பேசணுமா, மெய். பொய் என்ன செய்யக்கூடாது, களையணுமா. சரி, ஓகே, ஏதோ ஒன்று அதை செய்யக்கூடாதான். நம்ம மெய் உண்மையை மட்டும் என்ன செய்யணும். ஆமா, இப்படி ஒரு காரியம் இருந்துட்டு நடந்துட்டு விஷயம் முடிஞ்சு. ஸோ நம்ம ஆண்டோட்ட பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக கண்டிப்பாக நம்ம உண்மையா இருப்போம். மற்றவர்களிடத்துல என்ன செய்யணும், நீ பேசணும் தலையா போப்பது. அதாவது நான் உண்மை பேசுவது நிமித்தம் ஒருதனுக்கு ஒரு இடரல் வரப்போகுது, ஒருதனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போனா ஞானமா நடக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க என்னோட ஒரு காரியத்தை பேசுது, இப்ப இன்னொரு ஆள் வர்றா, சிஸ்டர் சாரா வர்றான், ஒரு காரியத்தை சொல்லி இப்ப நான் அதை இவருக்கு சொல்லும்போது அது பெரிய ஒரு இதா வரும்னா, இப்ப நான் சாராக்கு என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கொள்ளக்கூடாது. இது பொய் இல்லை. மற்றும்படி எல்லாம் என்ன செய்யணும் நம்ம. சரி, அடுத்த வசனம் வாசிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமா. நம்ம இனி குழந்தைகளா இருக்கக்கூடாது, கோபமா பேசக்கூடாது. சிம்பிள் உதாரணம் சொல்றேன். எனக்கு பயங்கரமா கோபம் வருது, இப்ப யாரும் 6ஆம் மேல் பக்காவா வருது கோபம். இப்ப நான் இவரை என்ன செய்யணும், கொலை செய்யணும். ஒன்று கத்தி எடுத்து கொலை செய்யற பல வழிகள் இருக்கு, அதுல நம்ம வழக்க தேவையில்லை தானே, ஏதோ ஒன்று செய்யணும். நல்லா கவனிங்க, இந்த கோபம் வந்திருக்கு தானே, இதை என்னுடைய ஆக்ஷன்ல கொண்டு போயிடக்கூடாது. அதான் அவர் அங்க எழுதுறாரு. கோபம் கொண்டாலும் என்ன செய்யாங்க, எனக்கு கோபம் வந்துட்டு வருது இல்லை, அதை நான் என்ன செய்யக்கூடாது, சிந்தனையில எனக்கு கோபம் வருது, ஒருவரோட வருது, இங்க இருக்கிற ஆரோடுவரோட, நான் வார்த்தையாகிய பிஸ்டலால என்ன செய்யக்கூடாது, சுற்றக்கூடாது, பொறுமையா இருக்கணும். வீட்டை போயிட்டு என்ன செய்யணும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே என்ன செய்யணும், அதை ஆண்டவட்டோ. அதான் புதுப்பிக்கிறது. என்ன இப்படி செஞ்சாதான் நான் குழந்தைகளா இருக்காம பக்தி விருத்தி அடைந்து தேவனுக்குள்ள வளருவோம். ஆண்டவர் என்ன செய்யறார், அன்போட சத்தியத்தை கை கொள்வோம். சரி, அடுத்த வசனம். அடுத்தது உண்மையா இருக்க சொல்ற, சுத்தி வளர்ச்சி சொல்லாம. ஓகே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரி, நல்லா கவனிங்க. இதுல கெட்ட வார்த்தைன்னு சொல்லிக்கிறது தானே, பேட் பேட்ஸ்
அந்த கெட்ட வார்த்தை இல்லையா? அதிலே சொல்லிட்டார். நான் ஃபுல்லா நீங்க வாசிச்சிட்டீங்க, பரவாயில்ல. நல்லா கவனிங்க. சத்தியத்திற்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது. அதைத்தான் சொல்லியிருக்காரு. அதைத்தான் அவர் கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்காரு. 29 வாசிங்க. எங்க இருக்கு? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, இதைத்தான் சொல்லியிருக்காரு கெட்ட வார்த்தை. அதாவது யாரும் இடறிடாதபடிக்கு என்ன செய்யுங்க, நாங்க நடக்கட்டும். அதாவது இப்ப சேர்ச்சுக்கு ஒருத்தன் வர்றான் புதுசா, இல்லைண்டா ஒரு ஆண்டவரை புதுசா அறிஞ்சு கொள்றான், இல்லைன்னா பேர் என்னது, இவங்க இடறிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், அவனுக்கு பக்தி விருத்திக்கு அப்படி செய்யலன்னு சொன்னா நான் இப்ப என்ன கெட்ட வார்த்தை பேசுறேன் அதுல அந்த எங்கிட்ட தமிழ்ல ஒரு இப்படி வந்துட்டு நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார் சொல்லுகிறார். ஒரு காலமும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இந்த 11 வருஷம் தெரியல, எனக்கு என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல சொல்றேன். இது நான் சொல்றேன், நீங்க ரை பண்ணுங்க, பாருங்க. ஆண்டவர் ரொம்ப பொறுமையா இருந்து நடத்துவார், எல்லாம் செய்வார். 2 காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது. ஒன்று விக்கிரகம் சம்பந்தமான காரியம் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்தது இதுல எழுதியிருக்க இந்த ஒருவன் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அவனை இடர்ற மாதிரி நடத்துகிறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இந்த ரெண்டும். மற்ற நீங்க என்னத்தை நீங்க பாருங்க, பெரிய ஒரு தவறு செய்கிறார்கள், சபையிலே மன்னிப்பு கேட்கிறாங்க, என்னது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஊழியம் செய்கிறார்கள், சக்சஸா ஊழியம் போகுது, எல்லாம் நடக்குது. நீங்க கவனிக்கிறீங்க தானே உலகத்தை, ஊழியங்களை எல்லாத்தையும். ஆனா எங்கேயாச்சும் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒருவன் ரசிக்கப்பட்ட பிறகு விக்கிரகத்துக்குள்ள போய் அவன் திரும்ப எழும்புகிறதுன்றது நடக்காத காரியம். அடுத்தது சபையில, அதாவது தேவனுக்குள்ள ஒருத்தன் பலப்பட்டு வரும்பொழுது, இல்லைன்னா சபைக்கு வரும்பொழுது, இல்லைன்னா இங்க இருக்கிற நமக்குள்ளேயே இப்ப நான் இவரோட பலவீனத்தை புரிஞ்சு கொண்டு என்ன செய்யணும், இவரை இன்னும் பக்தி விருத்திக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும். சும்மா வைங்களேன், நிறவுக்கு இப்ப என்ன பிடிக்கல, உபதேசம் பிடிக்கல, ஏதோ ஒண்ணு பிடிக்கல, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு சொல்லுது உங்கள்கிட்ட இவர் இப்படித்தான் சேர்ச்சில் இப்படி உபதேசம், வீட்டுல அப்படி இப்படி இருக்கிறாருடா. நீங்க இப்பாமா, நீ ஒரு ஊழியக்கான மனைவி, மனுஷன் பலவீனமா இருப்பான், ஓகே, நீ என்ன சொல்லணும், முதல்ல ஜபிச்சியா, ஜபி, நானும் சேர்ந்து ஜபிக்கிறேன், இப்படி சொல்லணும். இதை விட்டு அப்படியா தெரியும், இவர் மட்டும் இல்ல, நிறைய ஊழியக்காரன் இப்படிதான் இருக்கான். இது பக்தி விருத்தி என்ன செய்யாது, அவங்களை இன்னும் என்ன செய்யும். சோ நம்ம மற்றவர்களை பக்தி விருத்திக்கு, அதாவது சபையில அவங்க இடர்ற மாதிரி நம்ம ஒரு காலம் நடந்துடக்கூடாது. எனக்கு ஒரு குழப்பம் வரும்பொழுது, சிந்தனை குழம்பிட்டு இருக்கு, பயங்கர காரியமா இருக்கு. இந்த சமயத்துல முதல்ல ஆண்டவரோட பேச பழகணும். இன்னொரு மனுஷனோட பேசும்பொழுது, இப்ப நான் பேசுறேன், ஒரு ஆறுதலுக்காக பேசுறேன், சரி, அவன் அதை கேட்கிறான், நாளைக்கு என்னுடைய பிரச்சனை சரி வந்துட்டு, ஆனா நான் பேசின அந்த வார்த்தை அவன் சிந்தனையில இப்ப என்ன செய்யும், இருந்துட்டே இருக்கும். அதை வச்சு அவன் யோசிச்சுட்டே இருப்பான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அதன் அடிப்படையில் அவன் ஒரு நாளைக்கு என்ன செய்வான், விழுந்துடுவான், வஞ்சிக்கப்பட்டு போயிடுவான், ஆண்டவர சமூகத்தில் இடறிடுவான். இது கர்த்தருக்கு புரியுமுள்ள 2 காரியம் நான் இதுவரைக்கும் எந்த அனுபவத்துல சொல்றேன். ஒன்று விக்கிரகம் சம்பந்தமான, அடுத்தது ஆண்டவருடைய, அதாவது இந்த சபையை சொல்லல, நீங்க எங்க இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னொரு சபையில இருக்கிறாங்க, இடறி வர்றான், காரியம் செய்யறான்டா, அதான் கெப்பன்னு சொல்லி நம்ம உடனே தூண்டில் போட்டு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாது. அவனுக்கு புத்தி சொல்லி பழகணும், காரியங்களை நம்ம செய்ய கற்றுக்கொள்ள வேணும். சரி, ஓகே, அடுத்தது இன்னொரு தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், முற்குணமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஓகே, போதும். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாதா, துக்கப்படுத்து. நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ தான் சோட்டாஸ் போறேன்னு, பாவம், கீழ்ப்படியாமை, ஆவிக்குரிய கடமைகளை புறக்கணித்தல், இதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய கடமை இருக்குதானே, ஆவியானவர்கிட்ட ஒரு காரியத்தை தந்திருக்கா தானே, நான் ஆவியை நல்லா அனுபவிக்கிறது தானே, அவருக்குரிய அந்த கடமைகளை என்ன செய்யக்கூடாது, நிறைவேற்றாம இருக்கிறது. முத்திரை அப்படின்னு கேட்டா அது என்னத்தை குறிக்கிறதுண்டா, நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த முத்திரையா போட்டிருக்கோம் தானே, இது என்னத்தை குறிக்கிறதுண்டா, ஒரு இந்த ஊர்ல பாருங்க, முத்திரை வச்சுட்டு என்ன செய்வோம், சீல் பண்ணா என்னது, உறுதிப்படுத்துறது. சோ பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு முத்திரையா தந்திருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது. அடுத்தது இந்த முத்திரை என்னத்தை குறிக்கிறதுனா, ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது, நம்பகத்தன்மையை குறிக்கிறது. ஆவியானவர் எங்களுக்கு நம்பகத்தன்மையாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். அவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படுத்திடக்கூடாது.
அவரை நம்ம நேசிக்க பழக வேண்டும். சரி, கடைசியா 1 2 வாசிச்சு முடிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுவோம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் ஆண்டவருடைய சத்தியத்துல வளர்கிறவர்களாக இருக்கணும். சரி, முடிஞ்சது பிரசங்கம். ஆண்டவர் இங்க அந்த தேவன்படி அந்த வசனத்தை வாய்ச்சிருந்தானே, இயேசு கிறிஸ்து தேவனுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லிட்டு, இப்ப எங்கள்கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாருண்டா, நாம் இயேசு கிறிஸ்துக்கு எங்களை அப்ப இயேசு எப்படி தேவனுக்கு உகந்த வாசனை ஒப்பு கொடுத்தார்? அவர் அவமானப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க, அடிச்சாங்க, சர்றத்தை பிச்சாங்க, கடைசி ரத்து சொட்டு ரத்தம் என்ன செய்யிட்டு சிந்திட்டுது, சிலுவையில் அவமானப்படுத்துறாங்க, வஸ்திரம் இல்லை. ஆனால் அவர் தேவனுக்கு எப்படி இருந்தார்? உகந்த வாசனையா இருந்தார். எங்களோட வாழ்க்கையில என்ன இடரல்கள், இன்னல்கள், அவமானங்கள், துன்பங்கள் எவைகள் வந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கணும்? சுகந்த வாசனையா இருக்கணும். ஆமென். நமக்கு எதுவுமே வராம கடைசி வரைக்கும் இருக்காது. நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே வராம இருக்காது. அப்படி இருந்தா நம்ம பரலோகத்துல போயிட்டோம்னு அர்த்தம். சோ எங்களோட வாழ்க்கையில எது வந்தாலும் நான் எப்படி இருக்கணும்? இயேசுக்கு சுகந்த வாசனை, உகந்த காணிக்கையா. வல்ல பிதாவே, உங்களுடைய கரத்துல இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை பொறுப்பெடுங்க, ஆளுகை செய்யுங்க. நாம் இனி குழந்தைகளாக இராதபடிக்கு பிதாவே, அன்போடு சத்தியத்தை கை கொண்டு உமக்கு உகந்த வாசனையாய் எங்களிலே நீர் இந்த வாசனையை நுகர்ந்து கொள்ளத்தக்கதாய் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படத்தக்கதாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க பிதாவே. ரட்சிப்பின் சத்தியத்தை தொடர்ந்து தியானிக்க எங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு நீங்க சகல சத்தியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. இது ஒரு சிறிய சபையா இருந்தாலும் இந்த சபையிலே தகப்பனே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனோடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பழக்க வழக்கங்களில் இருந்து தகப்பனை சகலவற்றை நீங்க எங்களுக்கு போதித்து இருக்கிறீங்க. இந்த சபையில இருக்கிற ஒருவர் கூட எனக்கு இது தெரியாது என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் நீங்க போதித்து எங்களை வழி நடத்துகிறீங்க. எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.